மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை பத்தி நான் ஸ்டெர்லைட் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸ்டெர்லைட்டு மூடியதுக்கு அப்புறம் அந்த காப்பர் விலை என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஸ்டெர்லைட்டுக்கு இருக்கும்போது என்ன விலை, இன்னைக்கு சர்வதேச சந்தையில் காப்பர் என்ன விலை? காப்பர்ன்றது சாதாரண மனுஷன் பயன்படுத்துகிற பொருள் தான் சார். நீங்கள் நானும் பயன்படுத்துகிறோம். நம்ம எலக்ட்ரிக்கல் குட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? வீட்டுக்கு வயரிங் பண்ணுறோம், அந்த வயரிங்லாம் எங்கேருந்து வருது? அது எல்லாமே காப்பர் தான். அப்போ இன்னைக்கு சர்வதேச சந்தையினுடைய மோனோபோலியாக ஏகபோகமாக இருக்கிற ஒரு நாடு சீனா. ஸ்டெர்லைட்டை மூடுனா சீனாவுக்கு லாபம் சார். ஸ்டெர்லைட்டுக்கு யாரெல்லாம் போராடினாங்க, என்னவெல்லாம் பேசினாங்க, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். வைகோ சொன்னார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இருந்தால் கேன்சர் வந்துடும், கேன்சர் வருது அந்த நோயினால. இப்போ டேட்டா எடுத்து போடுங்க, பாருங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கேன்சர் எவ்வளவு பரவி இருக்கு, மதுரையில் எவ்வளோ கேன்சர் இருக்கோ, விழுப்புரத்தில் எவ்வளோ இருக்கோ, சென்னையில் எவ்வளோ இருக்கோ, திருநெல்வேலியில் எவ்வளோ இருக்கோ, அப்படிதான் தூத்துக்குடியும் இருக்கு. ஸ்டெர்லைட் ஆலை இருந்ததுனால தூத்துக்குடியில் நிறைய பேர் கேன்சர் வந்துருச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தூத்துக்குடி ஜிஹெச்ல ஏதாவது டேட்டா இருக்கா? தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த சுகாதார அதிகாரி, ஹெல்த் ஆஃபீஸர் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது டேட்டா